எல்லாரும் தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இங்கே கல்ஃபை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு தீபாவளிங்கிறது ஆஸ் யூஷுவல் டே மாதிரி தான். ஆனாலும் நம்ம வீட்டில் பலகாரங்கள்லாம் செஞ்சு சாப்பாடெலாம் செஞ்சு நம்ம வீட்டில் பண்ணுற ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான் ஒரு உண்மையான தீபாவளி எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி தீபாவளிக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் பண்ணேன், என்னென்ன பலகாரங்கள்லாம் பண்ணேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயினாக அதிரசம் தான். நம்மளுக்கு எவ்வளவோ ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்ம பாரம்பரியமாக பண்ணுற இந்த மாதிரி பலகாரங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப தான் அந்த தீபாவளிங்கிற ஒரு ஃபீலே வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணது அதிரசம் தான். அதிரசமும் சூப்பராக வந்துச்சு. அடுத்து முறுக்கு இல்லாமல் தீபாவளியா சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோட ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க டிப்ஸ் எல்லாம். அதை கேட்டு உடனே பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் அடுத்த ஃபுல் ரெசிபி போடுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டிட்ட இந்த பூந்தி கரண்டி இருந்துச்சு. அதை கேட்டு வாங்கி சூப்பராக இந்த பூந்தி லட்டு பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவ்வளோ முத்தாக பூந்தி விழுந்தது. அதை பார்க்குறப்பவே அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் தோணுச்சு. டயர்டே ஆகலை. நேற்று நைட்டு ஃபுல்லாக இருந்து இந்த வேலை தான். ஸோ பூந்தி லட்டு பண்ணி அதை மாவெல்லாம் ரெடி பண்ணி நான் கூடவே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் சேர்த்து சூப்பராக லட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு தீபாவளி பலகாரம். உங்கள் வீட்டில் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.